2 ராஜாக்களில் 6ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் ஒரு சின்ன எலிசா பீரியடில் நடந்தது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் அவருடைய அற்புதங்களை நமக்கு விளக்குறார். முன்னாடி இதை நான் படித்தப்போ அது வேறு விதமாக, இன்றைக்கு வேறு விதமாக படிக்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீ தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இப்போ அந்த ஒரு தீர்க்கதரிசியோடு அவங்க குடியிருக்கிறாங்க. எப்போல்லாம் அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டே இருக்கிறார், தேவனை குறித்து அந்த காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு, அவரோடையே இருக்கிறாங்க. எப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எலிசா மேலே வந்து அந்த அபிஷேகத்தில் அவர் பேசும்பொழுதெல்லாம் அந்த அபிஷேகம் அந்த இடத்தையே நிறைக்கும். அப்போ இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களும் அந்த அபிஷேகத்தில் நிறையிறாங்க. அவங்களும் அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுகிற காரியங்களில் வளர்கிறாங்க. இப்படி ஒரு தேவ பிரசனம் தேவ ஊழியக்காரனோடு இருக்கும் போது இந்த இடம் நெருக்கடி இதெல்லாம் மனசில் என்ன செய்யாது, தோணவே தோணாது. எப்படி இருந்தால் நான் நெருக்கிக்கிட்டாவது தீர்க்கதரிசியோடு என்ன செஞ்சிடலாம், இருக்கலான்னு தான் வரும். அந்த சுனேமியால் அந்த எலிசா வீட்டில் இருக்கிறதுக்காக டேபிள் போட்டு அதை போட்டு, உனக்கு என்ன குறைனா, எனக்கு ஒன்றுமே குழந்தையே இல்லை அவளுக்கு, சுனேமியாளுக்கு. ஆனால் அவள் சொல்லுவாள், எனக்கு ஒன்றுமே குறையில்லை. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறது, அந்த பிரசன்னத்தில் கூட இருக்கிறதே அவளுக்கு என்ன சந்தோஷம். ஆனால் இவங்களுக்கு எப்படி, அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. என்னடா இந்த இடம், திஸ் பிளேஸ் வேர் வி மீட் வித் யூ இஸ் டூ ஸ்மால், இந்த இடம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அதனால் ஒரு நாள் என்ன சொல்கிறாங்க, சரி அப்போ நம்ம போய் அந்த யோர்தான் வரைக்கும் போய் வெட்டி நல்லா பெரிய இடமா நல்லா இது பண்ணுவோமே அப்படின்றாங்க. அவங்க அதை எலிசா அதை சொல்லலை, எப்போ எல்லாம் போய் பெரிய இடமா கட்டுங்கப்பா, நம்ம பெரிய இடத்துல போவோம் அப்படின்னு ஒரு தலைவன்கிட்டேருந்து அந்த உத்தரவு வரல, தலைவன்கிட்டேருந்து அந்த யோசனை வரல. அவங்களுக்குள்ளேயே பேசியிருக்காங்க. என்ன இவர் பாட்டுக்கு இப்படி இருக்கிறார், இவ்வளோ நெருக்கமாக இருக்குது, ஒருத்தன் பாத்ரூம் போனால் ஒருத்தன் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, என்னடா இது பிரச்சனை, துண்டை காய போட போனால் ஏன் துண்டு காய போடட்டும், அப்புறம் நீ காய போடுங்கிறான், இடமே பத்தலை, படுக்கிறதுக்கு ஒருத்தன் கால் ஒருத்தன் தலையில் படுத்துக்கிட்டு கிடக்குறோம். இதையே என்ன செஞ்சுருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அன்றைக்கு ஆண்டவர் என்ன பேசினார், ஆண்டவர் என்னோட எல்லாம் இடைப்பட்டார். அந்த காரியங்களை காட்டிலும் அவங்க எந்த காரியங்களை பேசியிருப்பாங்க, இந்த குறைகளை, ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை, அவங்க ஆத்துமாவில் என்ன இல்லை, திருப்தி இல்லை. அதனால் அவங்க இதை எப்போ திருப்தி இல்லையோ குறை பெருசாக தெரியும். அப்போ குறைகளை பின்னாடி பேசிட்டு ஒரு நாள் கேட்டுருவோப்பா, ஒருத்தனுக்கு தைரியம் வந்துருச்சு, தலைவனாவது இளைவனாவது, தலைவனை போய் நம்ம என்ன செஞ்சிடலாம், நான் கேட்குறேன்ப்பா, இந்த இடம் பத்தலை, வேறு பெரிய இடத்துக்கு என்ன செய்யலாம் போகலான்னு போய் தைரியமாக ஒருத்தர் கேட்டார். இந்த இடம் பத்தலை, வேறு இடத்துக்கு போகலான்னு. எலிசா பார்த்துருப்பார் மேலேயும் கீழியும். சரி நீ கேட்கல, உன் பின்னாடி என்ன இருக்குது, ஒரு கூட்டமே இருக்குது, இந்த இடம் திருப்தி இல்லாமல் என் கூட உக்காந்துருக்கிற ஒரு கூட்டமே இருக்குது, சரி பரவாயில்ல போங்க அப்படின்ட்டார். எப்பொழுதுமே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை பிடிச்சி இதை தான் செய்யணும் அதை தான் போகணும் அப்படின்னு புல் பண்ண மாட்டார். அதான் எப்பொழுதுமே அவர் சொல்கிறாரு, ஆசீர்வாதத்தையும் ஓ வில், என் ஆத்துமாவில் ஒரு வில் கொடுத்துருக்கிறார், எது நன்மை தீமைன்னு என் ஆத்துமா அறியும்படியாக, அந்த மனசாட்சி அறியும்படியாக என் மனசில் ஒரு இது இருக்குது. ஆனால்
ஏன் இண்டிபெண்ட்டாக என் மனசாட்சி அதை தீர்மானிக்காதபடிக்கு என் ஆவியில் இருக்கிற ஆவியானவர் இது நல்லது அது கெட்டதுன்னு அவர் சொல்ல ஆசையாக இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நன்மை தீமை அறிகிற கனிக்கு நீ போக வேணாம். நீ இஷ்டப்படி நன்மை தீமை எதுன்னு அறிய வேண்டாம். உனக்குள்ளே இருக்கிற என்னுடைய ஆவியானவர் என்ன செய்வார், எது நன்மை எது தீமைன்னு உனக்கு என்ன செய்வார், காட்டுவாருன்னார்.